சாட்டர்டே மதியத்துலேருந்து தாங்க விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வீக்கெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இட்லி தோசை மாவு காலி. ஸோ இப்போ ஆட்டினோம்னா சண்டே மார்னிங் இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி கழிஞ்ச தண்ணியை பார்த்திங்கன்னா நம்மளோட செடிகளுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். வீக்கெண்டுங்கிறதுனால எல்லா செராமிக் கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி ரீஃபில் பண்ணி வைப்பேன். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சுக்கிட்டேன். சகருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்ட சாம்பாரும் மஷ்ரூம் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் ஃப்ரை காலி ஆகிடுச்சு. அதனால் எங்களுக்கு சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்காக வாழைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்லா காரசாரமாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுற மாதிரியே வாழைக்காவும் ஃப்ரை பண்ணோம்னா பருப்புக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஒரு சைடு சாப்பாடு வச்சுட்டேன், ஒரு சைடு வாழைக்காவை ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். இது ரெண்டும் ரெடி ஆகிறதுக்குள்ளாரையே மற்ற வேலைகளை நம்ம பார்த்துடலாம். நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபே ரேக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த 5 ட்ராயர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மந்த்து க்ராசரிஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இந்த ட்ராயரை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 3 ட்ராயரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ராசரி ஐட்டம்ஸ் வச்சுப்பேன். லாஸ்ட்டு 2 ட்ராயரில் கிளாஸ்வேர்ஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது கிச்சனில் ரொம்ப இடம் பிடிக்காது, ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வேலை முடிஞ்சதுக்கப்புறமா இதை கூட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா சாப்பாடும் வாழைக்காயும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிளாஸ்வேர்ஸ் எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி டைனிங் டேபிள் மேலே வச்சு காய வச்சுக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டோம். சாப்பாடு, சின்ன வெங்காய சாம்பார், வாழைக்காய் வறுவல், தயிர் இதெல்லாம் வச்சு தான் சாப்பிட்டோம். அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அம்மா மட்டும் கிடையாது, சனா சாந்தினியோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சாதம் இருந்தது, அதை பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு ஒரு 5:30 போல் பார்த்தீங்கன்னா நான் மாவாட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உளுந்து தான் எப்போவுமே போட்டு ஆட்டிப்பேன். அப்போ தான் உளுந்து நல்லா பந்து மாதிரி கெட்டியாக வரும். இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசியை ஒன்றாவே போடாமல் 2 பேட்சாக பிரித்து போட்டு தான் நான் ஆட்டி எடுத்துப்பேன். தண்ணியை மொண்டு ஊற்றாமல் தண்ணி எப்போவுமே தெளித்து இட்லி தோசை மாவு ஆட்டி பாருங்கள், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக வரும். ஸோ உளுந்து ஆடுறதுக்குள்ளாரியே இந்த காஞ்சிருந்த வெசல் எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டேன். மற்ற வேலைகளை கைக்கு பார்த்தோம்னா அப்படின்னா தான் நைட்டு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியில் நல்ல காற்றுங்க. ஈரோட்டில் ரொம்ப வெயில் அடிக்குது. சாயந்தரம் அடித்தா இந்த 10 நிமிஷம் காற்று அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த கொஞ்ச நேர காற்றுக்காக நான் வெளியில் நடந்துட்டு இருந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெளியில் நடந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹார்லிக்ஸ் ஆற்றி கொடுத்தேன். எங்களுக்கு முலாம்பழம் ஜூஸ் தான் ரெடி பண்ணி குடித்தோம். சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஆர்டர் இருந்தது. அதுக்காக சுகர் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். நான் மொத்தமாக 2 கிலோ சக்கரை பார்த்தீங்கன்னா பிடிச்சி இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டேன்னா கேக் செய்யக்குள்ளே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடியறதுக்குள்ளவே பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தும் ஆடி முடிச்சிருச்சு. உளுந்து எடுத்துகிட்டு அரிசியை போட்டுட்டு வர்றதுக்குள்ளே குழந்தைங்க ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டாங்க. ஹார்லிக்ஸும் குடிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு தலையெல்லாம் வாரி விட்டுட்டு பவுட்ரு மையெல்லாம் வச்சு விட்டுட்டேன். அவங்க விளையாட போனால் தான் எனக்கான அடுத்த வேலைகளே ஆரம்பிக்கும். இந்த மாதத்துக்கு தேவையான நட்ஸு, ஆயிலும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அந்த கண்டெய்னர் எல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் தோசை பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லெண்ணெயில் தான் செய்வேன். சமையல் எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 மாதம் ரிஃபைண்ட் ஆயில் வாங்குவேன், 1 மாதம் கடலெண்ணெய் வாங்குவேன். ஸோ ஒரே எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டேன், மாற்றி தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நட்ஸு, டேட்ஸ் எல்லாமே அந்தந்த கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா கசூரி மேத்தி மட்டும் இந்த மாதிரி குட்டி பாட்டிலில் போட்டு நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா இந்த கசூரி மேத்தி எப்போவுமே க்ரன்ச்சியாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் இருந்த பேட்சையும் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போது அந்தந்த கண்டெய்னர் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். கிளாஸ்வேர்ஸ் இருக்கிறதுனால பசங்க ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. அதை சீக்கிரமாகவே எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்ம அதை பத்திரமா பார்த்துக்க முடியும். ஸோ தோசைக்கு ஊற்றுறதுக்கு ஒரு பாட்டிலும் அதே மாதிரி சப்பாத்தி சுட்ட ஒரு பாட்டிலுக்கும் எண்ணெயை மாற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே மாவாட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரைண்டரையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தோசை மாவை பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் வச்சுக்கிட்டேன்னா அந்த டெம்பரேச்சருக்கு எனக்கு புளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டின்னர் வேலை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான். என்னோடய ஃபேவரட் சிக்கன் பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா கொதிச்சிருக்க தண்ணியில் ஒரு பவுல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்தாவை போட்டு வேக வச்சு 9 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டான பதத்தில் இருக்கும். ஒரு கடாயில் பட்டர், எண்ணெய் ஈக்குவல் குவான்டிட்டி சேர்த்துட்டு அது காஞ்சதுக்கப்புறமா பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் நான் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க.
இதை ரெடி பண்ணக்குள்ள இடையில ஒரு சின்ன கிளிப்பு கட் ஆயிடுச்சு. ஸோ சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரத்தூளும், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலாவும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து இந்த மாதிரி செமி கிரேவியாக திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேப்சிகமை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்துட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு தெரியுங்க அப்படின்னா சுட சுட இருக்கும்போதே மேலே வந்து சீஸை வந்து கிரேட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சுட சுட சூப்பரான சிக்கன் பாஸ்தா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கான டின்னர் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மீதி இருந்ததை வந்து பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன். மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுப்பை, கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் நாளைக்கு வேலை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் எந்துவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.